எல்லோருக்கும் வணக்கம். இதுதான் நான் வந்து டெய்லி வாக்கிங் போகிற ஏரியா. இந்த கேனல் ஓரமாக ரெண்டு பக்கமாக வாக்கிங் போகிறதுக்காக இடமும் இருக்குது. இது நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். இன்றைக்கி கொஞ்சம் மழை தூறதுனால மக்கள் அதிகமாக இல்லை. ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து மழை பனி இது எல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. நான் பெர்லின் வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆக போகுது. ஒரு 5 நாளாக தான் நான் வாக்கிங் வந்துட்டுருக்கிறேன். வந்த பின்னாடி தான் தெரியுது இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோமே இந்த ஏரியாவை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு இடம் வாக்கிங் போகிறதுக்கு. காலையில் பார்த்திங்கன்னா ஈவினிங் மத்தியானம் இங்கே வந்து எந்த நேரத்தில் வேணாலும் போவாங்க. வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங் எல்லாமே வந்து எந்த நேரத்தில் வேணாலும் போயிட்டு இருப்பாங்க. தொடர்ச்சியாக 5 நாள் வாக்கிங் போனதில் பார்த்திங்கன்னா நிறையா மாற்றம் தெரியுது. பாடி மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. நீங்கள் அது வந்து நீங்களே வந்து அந்த வாக்கிங் போய் அது அனுபவப்பட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட் எப்படிங்கிறது தெரியும். இங்கே ஜெர்மனி பொறுத்தளவுக்கு எல்லாமே பெரும்பாலும் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வச்சுருக்காங்க. எல்லாம் நல்ல ஒரு க்ரீனரியான ஒரு பிளேஸாக தான் வச்சுருக்காங்க. ஸோ டெய்லி நான் வந்து இங்கே காலையில் ஒரு 6 மணிக்கு வாக்கிங் வந்துடுறேன். 6லேருந்து 7 மணி வரைக்கும் நான் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறேன். இந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் நேரம் வாக்கிங், கொஞ்சம் நேரம் ஜாக்கிங் அந்த மாதிரி போயிட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே ரெகுலராக வாக்கிங்கு போனால் நிறையா பெனிஃபிட் கிடைக்கும். ப்ளட் சுகர் அதிகமாக இருக்குது எங்களுக்கு. சுகர் வந்து உங்களுக்கு ரெகுலரைஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சுகர் டேப்லெட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நிறையா வந்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப நல்லது வாக்கிங் போகிறது. இந்த ப்ளட் ப்ரெஷர், சுகர் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு மாத்திரை குறைக்கிறதுக்கு இந்த வாக்கிங் போகிறது வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு பயன் கொடுக்கு. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு இந்த நேச்சுரலாக வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இதய சம்பந்தமான நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பை குறைக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பாடி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பாடியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவலும் குறையும். வேறு ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். அதிலிருந்து இந்த காலையில் ஒரு மணி நேரம் நீங்கள் வாக்கிங் போகிறதுனால இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பெனிஃபிட் நீங்கள் பார்க்க முடியும். மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ப்ராடக்டிவாக இருக்க முடியும். உங்களுடைய தாட் ப்ராசஸை வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸோடு இருக்குது. உங்களுடைய பாடி ஸ்ட்ரெஸ் லெவலில் குறையும் போது, அதே மாதிரி உங்களுடைய ப்ளட் சுகர்ஸு, பிபி எல்லாமே நார்மலாக இருக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து நிறையா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்குது. உங்களுடைய திங்கிங் லெவலில் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் எவ்வளோ ப்ராடக்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தூக்கம் வந்து ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இலவசமாக கிடைக்குது. வாக்கிங் போகிறதுனால நம்ம எந்த செலவு இல்லாமல் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு நமக்கு கஷ்டமான வேலை கிடையாது.
காலையில் நாம் போகும்போது நிறையா இயற்கையோடு ஒன்றி இருக்கலாம். நீங்கள் நிறையா இயற்கை சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு மனசுக்கு வந்து ஒரு இதமான ஒரு சூழ்நிலை நீங்களாக வந்து உருவாக்கி கொடுக்க முடியும். நீங்கள் வாக்கிங் போகும்போது அங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து ஒரு அனுபவித்து கற்றுக்கணும். வாக்கிங் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற என்விரான்மெண்ட், மரம், செடி, தண்ணி, அங்கே இருக்கிற பறவைகளுடைய சத்தம், அதெல்லாம் அனுபவித்து பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அந்த பாடி அண்ட் மைண்ட் வந்து ஒரு நம்ம ஒருங்கிணைச்சு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய முழுமையான ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரம் போங்க, கொஞ்சம் மெதுவாக நடங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொஞ்சம் வேகமாக நடந்து பழகலாம். உங்கள் எப்படி உங்கள் ஹெல்த்து சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெதுவாகவோ வேகமாகவோ இல்லை வந்து ஜாக்கிங் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த ஏரியா வந்து ஜெர்மனியில் பெர்லினில் இருக்கக்கூடிய, சவுத் பெர்லினில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஸ்டெக்லைட்ஸுங்கிறது பேர். இங்கே மக்களை பார்த்திங்கன்னா அந்த மழை, பனி, வெயில் எதையுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து ஜாக்கிங் வாக்கிங்கு போகிறத மட்டும் நிறுத்தவே மாட்டாங்க. இங்கே பாருங்கள், மழை தூரிட்டு இருக்குது. ஜாக்கிங் போகிறவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாமே ஜாக்கிங், சைக்கிளிங், வாக்கிங் எல்லாமே ஸ்னோ இருந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, அவங்க மட்டும் அதை நிறுத்தவே மாட்டாங்க. ஓகே, நன்றி. ஸோ நீங்களும் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் வாக்கிங் போய் பழகுங்க.